வணக்கம்ங்க. என் பேர் ஆனந்தகுமார். டாடாபாத் பைக்கர் ஆபீஸ் ரோட்ல குடியிருந்துட்டு வரேன். அந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 50 வருடமா சௌபாகிய சக்தி விநாயகர் கோயில்னு ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துல கொஞ்சம் இப்ப சமீப காலங்கள்ல ஒரு சின்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில கொஞ்ச நாட்களுக்கு 3 வருடங்களுக்கு முன்னாடி குடியிருந்த ஒரு நபர் அங்க கொஞ்சம் சமூக விரோத செயல்கள், ரோட்ல நின்று மது அருந்துறது, இந்த மாதிரி செயல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த குடியிருப்பு வாசிகள்லாம் ஒரு காவல்துறையில புகார் கொடுத்து அந்த நபரை இங்கிருந்து காலி பண்ண வைக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த நபர் இந்த பகுதி மக்களை எல்லாம் பழிவாங்குவதற்காக அங்க இருக்கக்கூடிய ஆலயத்தின் மீது ஒரு வழக்கு தொடுத்து அது இன்னைக்கு மாநகராட்சி கமிஷனர் மேலையும் மாநகராட்சி ஆணையர் மீதும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது மாதிரி ஹைகோர்ட் வரையும் போயிருக்காரு. இந்த பகுதியில இருக்க இந்த ஆலயம் ஒரு சாலையினுடைய முடிவுல எண்டுல இருக்கு. எஃப்சி இந்திய உணவு கிடங்கினுடைய காம்பவுண்ட் சுவருக்கு வெளிப்பக்கமா இருக்கு. அந்த பகுதியில ஒரு தனிநபருக்கோ போக்குவரத்துக்கோ இடையூறு இல்லாத இந்த ஆலயத்தை அப்புறப்படுத்தணும்னு ஒரு தனிநபருடைய காழ்ப்புணர்ச்சியில வழக்கு தொடுத்திருக்காங்க. நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருக்கோம். எப்படி கொடுத்திருக்கோம்னா, இந்த பகுதி மக்கள் 50 ஆண்டுகளாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு ஆலயம் அந்த ஆலயமா இருக்கு. அந்த ஆலயத்தை பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு பட்டா வழங்கி அதை பாதுகாக்கும் விதமா ஒரு மனு கொடுத்திருக்கிறோம்.